திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. கடலூர் மாவட்டம் மறுவாய் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டை ஒன்றிற்கு 50 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பட்டியல் எழுத்தர் வேல்முருகன் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அங்கு ஆய்வு மேற்கொண்ட உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் விவசாயிகளை தனது கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பட்டியல் எழுத்தர் விவசாயிகளிடம் லஞ்சம் பெற்றது உறுதியானது. டிபிசியில் நெல் போட்டிருக்கீங்கல்ல, ஜூலை 16 ஜூலை மாதத்தில் 52 மூட்டை போட்டிருக்கீங்கல்ல, பேமெண்ட்லாம் வந்துச்சா? பேமெண்ட் பில்லெல்லாம் போட்டாச்சா? பில் போட்டு கொடுத்துட்டாங்களா? குடோனில் ஏற்றும் போது எப்படி டிபிசி எப்படி இருந்தது? புக் பண்ண கொண்டாந்து கிட்டும் போதெல்லாம் மேட்ச் எல்லாம் பார்த்தாங்களா? ஈரப்பதெல்லாம் பார்த்து லோட் பண்ணாங்களா? மூட்டை போட்டாங்களா? மூட்டைக்கு எவ்வளோ வேணாங்க? 40 50? மூட்டைக்கு 50 ரூபாயா? ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை என்னதுக்கப்புறம் 50 ரூபா மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. அமைச்சரின் பரிந்துரையை அடுத்து பட்டியல் எழுத்தரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்தார். மேலும் இதுவரை நெல் விற்ற அனைத்து விவசாயிகளிடமும் விசாரணை நடத்தும் வரை அந்த மையத்தில் கொள்முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.